நம்ம எப்பெல்லாம் அன்பு, தெய்வீக அன்பு அப்படின்னு எல்லாம் பேசுறோமோ அப்ப எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்குள்ளான உறவை தான் நம்ம பேசுறோம். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம், பேசுறோம். எப்போதெல்லாம் லவ், டிவைன் லவ்னு சொல்றோம், அன்பா இருக்கிறோம் ஒருவரோடு ஒருவர், எப்போதெல்லாம் அன்பு அன்புன்னு பேசுறீங்களோ அப்போதெல்லாம் இதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளான அந்த நிஜத்துவமான மெய்த்துவமான அந்த அன்பை பற்றி தான், உறவை பற்றி தான் நம்ம வெளிப்படுத்துறோம். அன்பு என்ற பேர்ல இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம செல்ஃப் சென்டர்டா, செல்ஃப் போக்கஸா சில விஷயங்களை நம்ம மனசுல வச்சுட்டு இதுதான் அன்பு அன்புன்னு கொடுக்குறோம். இல்ல, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய உறவின் கலாச்சாரத்துக்கு நம்ம பேசுகிற அன்பு பொருந்தணும். அதுதான் உண்மையான அன்பு. சில பரிமாணங்கள் இருக்கு. அது கிருபையின் பரிமாணம், குடும்ப பரிமாணம், ஆவிக்குரிய பரிமாணம், அன்பின் பரிமாணம், ராஜ்யத்தின் பரிமாணம், ஆளுகையின் பரிமாணம், இருதய பரிமாணம், உறவின் பரிமாணம், மகிமையின் பரிமாணம். இந்த மாதிரி ஒவ்வொரு பரிமாணங்கள் இருக்கு. அது வருங்காலத்துல நான் உங்க கூட டைம் எடுத்து பேசு. இந்த பரிமாணங்கள்ல அன்பின் பரிமாணம் என்பது என்னன்னா, இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற உறவுல அப்பாவின் அன்பை நாங்க எவ்வளவாக அனுபவிக்கிறோம் என்பதுதான் அன்பின் பரிமாணம். அது எப்படின்னா, அவருடைய இதயத்தை புரிதல். அவருடைய இதயத்தை ஏன் புரியணும்னா, அவர் தன்னை நிரூபிக்கிறதற்காக அல்ல, நான் எவ்வளவு அவரால் நேசிக்கப்பட்ட மகனா இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டேன். அவர் இதயத்தை ஏன் புரிந்து கொள்ள சொல்றாரு தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம எப்படி ஒரு வேலைக்காரனா இருக்கணும், வேலைக்காரனா நடந்து கொள்ளணும்னு கற்றுக்கொண்டுட்டோம் கடவுளுக்கு. ஆனா அவர் நம்மிடத்துல விரும்புறது, நீ எனக்கு ஒரு மகனா இருக்கணும். இதுல உறவின் பரிமாணம்னு நான் சொன்னேன்ல, அந்த உறவின் பரிமாணம் எப்படின்னா, பிதாவோடு இருக்க உறவு, பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனோடு இருக்கிற உறவு, அந்த உறவுல இருந்து பிறரோடு நாம் எப்படி உறவுல இருக்கோம். புரியுதா? ஒருவன் கடவுளோடு உறவிலே ஆரோக்கியமான முறையில் இருக்கிறான் என்பது எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும்னா, அவன் எப்படி தன்னோடு இருக்கிற உறவுகளை கையாள்றான், பார்க்கிறான் என்பதை வைத்துதான். ஆனாதான் ஒன்றியவன் நாள்ல சொல்லுது, எனக்கு கடவுள் தெரியும், கடவுளை பத்தி அறிவேன், எல்லாம் கடவுள் கடவுள்னு சொல்லும்போது, கடவுளை காணாத கடவுளை நீ எப்படி உண்மையா இருக்க முடியும்? காண்கிற சக சகோதரனோட நீ அன்போடு நடந்து கொள்ளாம. இந்த காலகட்டங்கள்ல நீங்க போற இந்த ட்ரிப்ல எல்லாம் சக உறவுகளோடு நீங்க நடந்து கொள்கிற விதங்கள் தான் உங்கள் தந்தையாம் இறைவனை எவ்வளவாய் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அறிந்து கொண்டிருக்கீங்க என்பதை வெளிப்படுத்தும். நமக்கு ஒரு சமுதாயம் இருக்கணும். நான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும் போது எதை நாம சொல்றோம்? தேவன் குடும்பமா இருக்கிறார். தனி ஒரு நபரால் இந்த உலகத்துல யாருமே இல்லை, தனி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறார்னு சொல்லும் போது யாரு அன்பு என்பது ஒருவருக்கு செலுத்துவது தானே. இன்னைக்கு கூட ஒரு தம்பி போட்டிருந்தான், அவன்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், அன்பு வாழ்க்கை என்பது அன்பை உணர்வதும் உணர்த்துவதும். எப்படி? வாழ்க்கை என்பது அன்பை உணர்வதும் உணர்த்துவதும், அதுதான் வாழ்க்கை. அப்ப அன்பு என்று சொல்லும் போது நீங்க உணரணும், இன்னொன்னு உணர்த்தணும். அப்படின்னா கட்டாயம் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அவர் உணர்கிறார், உணர்த்துகிறார். அப்படின்னா அவர் ஒரு குடும்பமா இருக்கிறார். அந்த குடும்பம் தான் நாங்கள் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றோம். இன்னொன்னு, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா குடும்பமா இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேவன் உறவாக இருக்கிறார். இப்ப நீங்க நான் அன்புள்ள மனிதன் என்று உங்களை நீங்க சொல்லுவீங்கன்னா, என் கேள்வி என்னன்னா, உங்க சமுதாயம் எங்க? உங்க குடும்பம் எங்க? உங்க உறவு எங்க? ஏன்னா நீங்க அன்பை உணர்த்த உங்களுக்கு ஒரு நபர் தேவை, ஒரு சமுதாயம் வேணும். அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு சமுதாயம் வேணும்.
உங்கள் சமுதாயத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால், உங்கள் உறவுகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறீங்க. உங்களை நீங்க யார் என்று அறிந்து கொள்றீங்க. இந்த பயணமானது, இந்த 3 நாள் ட்ரிப் எல்லாம் அதுக்கான ஒரு அம்சமா தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்காக இதை பண்ற காரணம் என்ன அப்படின்னா, அந்த சுவிசேஷம், பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளான அந்த ஜீவன்ல இது இந்த காலகட்டம் உங்களுக்கானது அப்படின்னு நான் அறிந்திருக்கிறபடினா, அவரோடு சேர்ந்து நான் உங்க கூட இதுல நிக்கிறேன். புரியுதா? அதனால நீங்க அன்பை உணர்வதற்கு இந்த 3 நாள், நீங்கள் அன்பை உணர்த்துவதற்கு இந்த 3 நாள். உறவு என்பது, சக மனிதர்கள் என்பது, அன்பு என்று நீங்க சொல்லும் போது நீங்க அதை உணர்த்தணும். அதே மாதிரி நீங்க உணரணும். உங்களை சுற்றிலும் ஆரோக்கியமான உறவுகளை நீங்க வளர்த்துக் கொள்ளணும். 1000 உறவுகள் உங்களுக்கு இருந்தும் உங்கள் வாழ்க்கையில லாயலான பர்சன்ஸ் இல்லாட்டி, நீங்க லாயலாகும் அல்லது உங்களுக்கு லாயலான நபர்கள் இல்லாட்டி, ஒரு லாயலான நபர் 1000 உறவுகளுக்கு சமன். புரியுதா? ஒரு லாயல் பர்சன் உங்க லைஃப்ல நீங்க கொண்டிருப்பீங்கன்னா அது 1000 உறவுகளுக்கு சமம். இதுதான் உங்க சமுதாயமா? இதுதான் உங்க மக்களா? நல்லா நெருங்குங்க, சேருங்க, பழகுங்க. உங்க எண்ணங்கள் அதுல விதைங்க, உங்க நேரங்கள் அதுல விதைங்க, உங்க பணங்களை விதைங்க. சமநிலை பிரமாணம்னா, நீங்க இன்னைக்கு இந்த நிலையில இருக்கும்போது ஒருத்தவங்க இந்த நிலையில இன்னைக்கு இருக்காங்கன்னா, நீங்க உங்களுடைய கிருபையின் தயவுனால் அவரை உங்க நிலைக்கு கொண்டு வரணும். ஏதேனும் நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா, இந்த அன்பின் உறவானது உங்களை கைப்பிடிச்சு கொண்டு போகும். அதுதான் பவுல் எழுதுகிறார் சமநிலை பிரமாணம். இந்த சமுதாயமே, இந்த உலகமே அந்த பிரமாணத்தினால் இயங்கும் போதுதான் தரித்திரம் வேரோடு இல்லாது போகும். அந்த ஜீவன், அந்த வித்து நீங்களா இருக்கிறபடினால் நீங்கள் அதை இதுக்குள்ள பிராக்டிஸ் பண்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சன் ஆஃப் காட்னு நான் சொல்றதுல என்ன அர்த்தம் கொள்வோம்னா, என்னத்தை சொல்றேன்னா, எனக்குள்ள என் அப்பாட டிஎன்ஏ இருக்கு, அப்பாட ஹார்ட் எனக்குள்ள இருக்கு, அப்பாவின் கல்ச்சர், கலாச்சாரம். நான் உங்க எல்லாருக்காகவும் பிதாவை இந்த நாட்கள்ல அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன், ப்ரே பண்றேன்.